ஆடி முதல் வெள்ளி அது கூடவே பிரதோஷமாக வர்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்றைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தரை சிவன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். பிரதோஷ வழிபாடு அது கூடவே ஆடி முதல் வெள்ளி வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொன்னனால சரி சாமி கும்பிட்டுட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கூட நானும் போயிருந்தேன். ரொம்ப வருஷம் ஆகிட்டு முன்னாடி வந்து பிரதோஷ வழிபாடெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தது. பட் இது வந்து ரொம்பவே மேரேஜ் அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கப்புறமா ரொம்பவே கேப் விட்டுட்டு அதுக்காக சிவன் கோயிலை பார்க்க போனதில்லை அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். மற்ற டைம் நான் போய் சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியிலெல்லாம் இந்த மாதிரி நாகப்பூ மரம் வந்து நின்றுச்சு. அதில் உள்ள பூக்கள் எல்லாமே பறித்து வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்திருந்தாங்க. மொட்டுக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நிறைய காய்கள் பிடிச்சிருந்துச்சு. கீழே கூட நிறைய காய்கள் கிடந்தது. ஸோ அதில் ஒரு காயை தாங்க நான் எடுத்து பார்த்தேன். ரொம்பவே திக்காக ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சு தீபாரணை எல்லாம் கொடுத்துட்டாங்க. என்னோடய குட்டி பையன் அம்மா பாயசம் வேணும் அப்படின்ட்டுன்னு சொன்னால் சரி ஃபஸ்ட்டு வந்து அன்னத்தை வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தப்போ பாயசம் ஒன்றுமே இல்லைங்க. நெய்ச்சோறும் அதுக்கப்புறமா சிறுபேரும் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை சிவன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த கிளிப் எல்லாமே கோயிலை சுற்றி இருந்தது தான். அந்த ஆறு கூட கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனீங்க, எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.